சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே. என்னம்மா, இன்னுமே அழுது கொண்டு தான் இருக்கிறாயா? காலை விடிந்து விட்டது. ஆனால் இன்றும் நீ பார்த்தாயானால் ஏதோ யோசித்து கொண்டு தான் இருக்கிறாய். யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன? காலை எழுந்தாயானால் சற்று அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்துவிட்டு அதற்கு பிறகு உன்னுடைய முகத்தை எல்லாம் கழுவிவிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தானே. இதற்காக தேவையில்லாமல் நேற்று நடந்த விஷயத்தை பற்றியெல்லாம் யோசிக்கிறாய். நேற்று நடந்த விஷயத்தை பற்றி யோசித்தால் கூட பரவாயில்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஒரு மாதத்திற்கு முன்னாடி நடந்தது, இதெல்லாம் பற்றி எதற்கு யோசிக்கிறாய்? நீ யோசிப்பதினால் இந்த அனைத்து விஷயங்களும் மாறப்போகிறதா? இல்லை போனவர்கள் திரும்ப வரப்போகிறார்களா? இல்லை இழந்தது உனக்கு திரும்ப அப்படியே கிடைக்கப் போகிறதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. எதுவாக இருந்தாலும் புதிதாகத்தானே உருவாக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் நம் தேடி ஓடத்தானே வேண்டும். பொதுவாக ஒரே ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன். அதை நீ கொஞ்சம் காதில் வாங்குவாயா? ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஒரு உறவு உன்னை விட்டு போய்விட்டது என்று வைத்துக்கொள். அதுவும் வரும் 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 என்று காத்துக்கொண்டு இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் அழைப்பு வரும், ஒவ்வொரு நாளும் அந்த நபரிடமிருந்து அழைப்பு செய்தி வரும் என்று. ஆனால் ஒரு நாளுமே அந்த உறவிடமிருந்து அழைப்பு செய்தி வரவே இல்லை. அந்த உறவிடமிருந்து எந்த ஒரு தகவல் கூட வரவில்லை. நன்றாக இருக்கிறாயா என்றும் கேட்கவும் இல்லை. அதே போல இந்த சண்டைக்கு நான் தான் காரணம், மன்னித்துவிடு என்றும் சொல்லவில்லை. பேசு என்றும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. சண்டை போட்டுவிட்டு நீ வந்தாய். ஆனாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கவே இல்லை. இதை வைத்து நீ என்ன தெரிந்து கொண்டாய்? நீ எப்பொழுது ஒரு விஷயத்தை, ஒரு நபரை விட்டு நீ போவாய் என்றுதான் காத்து கொண்டு இருந்தார்கள். உனக்கு எதிரே இருப்பவர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? உன்னிடம் பேசாமல் இருப்பதே நல்லது என்று நினைக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ள தெரியவில்லை. அவர்களுக்காகத்தான் பணம், நகை எல்லாவற்றையும் இழந்தாய். உன்னுடைய அன்பு உடைய புனிதத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. போனவர்கள் போகட்டும். உன்னை உண்மையாகவே அன்போடு அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் கூட உன்னிடம் பேசாமல் அவர்களால் இருக்க முடியாது. நீ கோபமாக இருக்கிறாய் என்று தெரிந்தும் அவர்கள் பேசாமல் இருக்க மாட்டார்கள். உன்னை சுற்றி சுற்றி தான் வருவார்கள். ஆனால் எவ்வளவு நாள்தான் நீ பேசாமல் இருந்தாலும் உன்னை தேடி யாரும் வரவே இல்லையே. பணத்தை இழந்தாய், யாருமே இல்லாமல் நிற்கிறாய். நாம் மட்டும்தானே இருக்கிறோம் என்று யாரும் நினைக்கவே இல்லையே. எல்லா கஷ்டத்தையும் பட்டாய். இப்பொழுது எல்லாரையும் இழந்தும் நிற்கிறாய். அவர்களுக்காக செய்த பணத்தையும் நகைகளையும் எல்லாவற்றையும் இழந்துதான் நிற்கிறாய். ஆரம்ப காலத்தில் நிம்மதிகளாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அதையே யோசிச்சு யோசிச்சே நிம்மதிகளையுமே இழந்துவிட்டாய். இப்பொழுது உன்னிடம் எதுவுமே இல்லை. சந்தோஷம், நிம்மதி இல்லை. சொல்லப்போனால் கண்ணீர் கூட இல்லை. அழுதால் கூட கண்ணீர் கூட வருவதற்கு மறுக்கிறது. அவ்வளவு வற்றி போய்விட்டது. ஒரு 5 நிமிஷம் அழுவலாம், கூட 10 நிமிஷம் அழுவலாம். அதையும் மீறினால் அரை மணி நேரம் அழுது கொண்டே இருக்கலாம். ஆனால் நீ எல்லாவற்றையும் இழந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் அழுகிறாயே. மனதாலும் அழுது கொண்டு இருக்கிறாய். தனிமையில் இருந்தால் தேம்பி தேம்பி அழுது உன் வாழ்க்கையையுமே நீ கெடுத்து கொண்டு இருக்கிறாய். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? உன்னை சுற்றி உன் குடும்பங்கள் இருக்கிறது, அது ஞாபகம் இருக்கிறதா? போனவர்கள் போகட்டும், வருபவர்கள் வரட்டும். ஆனால் போனவர்கள் திரும்ப வந்தால் ஏற்றுக்கொள்ளாதே தங்கமே. அதே போலத்தான் காசையும் பணத்தையும் பிடுங்க பார்ப்பார்கள். நீ இப்பொழுது எதுவுமே இல்லை என்றாலும் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமில்லை என்று நினைக்காதே. இந்த சாய் இருக்கிறேன். அனைத்து தெய்வங்களும், நீ வழிபடும் அனைத்து தெய்வங்களும் உன்னோடு தான் இருக்கிறோம். எந்த ஒரு நிலையிலும் உன்னை யாரும் காயப்படுத்த மாட்டார்கள் இனிமேல். ஏனென்றால் இதற்கு மேல் காயப்படுத்துவதற்கு உன்னிடம் எதுவுமே இல்லை. பணத்தை பிடுங்க பணம் இல்லை, ஆனால் ஆட்கள் இருக்கிறார்கள். சந்தோஷத்தை பிடுங்க உன்னிடம் சந்தோஷம் இல்லை, ஆனால் அந்த சந்தோஷத்தையும் பிடுங்க ஆட்கள் இருக்கிறார்கள். உன்னிடம் இருக்கும் அனைத்தையும், தேவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள ஆள் இருக்கிறார்கள். ஆனால் உனக்கு செய்வதற்கான அந்த தைரியமோ அந்த பணமோ இல்லை. இப்பொழுதும் பார்த்தாயானால் திடீர் உனக்கு வளர்ச்சியை நான் கொடுத்தேனானால் எல்லோரும் வந்து விடுவார்கள். நீ ஒரு வாகனத்தில்
போய் இறங்கினாய், நீ பணக்காரி என்று முடிவு செய்து விடுவார்கள். அதுவே நீ நடந்து போனால் இவரிடம் எதுவுமே இல்லை என்று பேசக்கூட தயங்குவார்கள். அப்படித்தான் இந்த உலகம். மனிதர்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் கொடுப்பதில்லை. வாகனம், வீடு, காரு, நகை, பணம் என்று இந்த மாதிரியான பொருட்களுக்கு மட்டும்தான் இங்கு இடங்கள் அதிகமாக இருக்கிறது. உன்னுடைய மனதிலும் அதிகமான எண்ணங்கள் இருக்கும். நானும் அதே போல அவர்களைப் போலவே வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ நினைக்கிறாய், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்னும் அது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததாகவே இல்லை. இழந்தது மட்டும்தான் அப்படியே இருக்கிறதே தவிர இன்னும் நீ ஒன்றையும் பெறவே இல்லை. ஆக மொத்தம் உன் வாழ்க்கையில் இன்னும் ஏற்றங்கள் இல்லை. மற்றவர்களுக்காக இழந்தாய், மற்றவர்களுக்காக எல்லாம் செய்தாய். உன்னுடைய முறை என்னவோ அதெல்லாம் செய்தாய். ஒரு விசேஷம் வந்தது என்றால் உன்னுடைய முறை என்னவோ அதற்கு நிற்க போய் செய்து கொண்டு வருவாய். ஆனால் திரும்ப யாரும் உனக்கு செய்வது கிடையாது. போனால் போகட்டும், அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று நீயும் நினைப்பாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நீயாக இரு. மற்றவர்கள் மற்றவர்களாக இருக்கட்டும். அவர்களிடம் நீ கொடுத்தது எல்லாம் திரும்பி வரப்போவது அல்ல. அவர்கள் ஏனென்றால் அவர்களுடைய கடமை முடிந்துவிட்டது. உன் வீட்டில்தான் இன்னும் விசேஷங்கள் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு இனிமேல் உன்னுடைய உதவி தேவை கிடையாது. அதனால்தான் ஒதுக்க பார்க்கிறார்கள். உன் வீட்டில் விசேஷங்களும் நடக்கும். உனக்கு தேவையான பணங்களும் என்னிடமிருந்து கிடைக்கும். எப்படி கிடைக்கும் என்று நீ என்னிடம் கேட்கக்கூடாது. தருவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டால் நேரத்திற்கு சரியாக உன் கையில் வந்து சேர்ப்பேன். அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் எந்த நபர் மூலமாக எந்த இடத்திலிருந்து நான் உனக்கு தருவேன் என்று. நான் இங்கு யாரையுமே சாமானியமாக விட்டு தேடுவது கிடையாது. நீ இவ்வளவு வணங்குகிறாய், இவ்வளவு அழுகிறாய், ஆனால் நான் இன்னும் உனக்கு எதுவுமே தரவில்லையே. ஏன்? உன்னுடைய தவறை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எப்பொழுது நீ என்னிடம் வந்து சாயி, நான் அனைவரையும் நம்பி ஏமாந்து விட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதியோடு சொல்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய அனைத்து விஷயங்களும் உன்னிடம் திரும்ப கிடைக்கும். அதைவிட 4 மடங்காக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ப்பேன். உன்னுடைய வீட்டில் விசேஷம் நடக்க வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை போடு. தேவையான நேரத்திற்கு அதற்கான பணம் நிச்சயமாக கிடைக்கும். பணம் இல்லையே என்று எதையும் தள்ளி போட வேண்டாம். உன்னுடைய முயற்சியை போட்டாலே போதும். உன்னுடைய வீட்டில் என்ன விசேஷம் நடக்க வேண்டுமோ அதற்கான முயற்சியை நீ போட்டாலே போதும். அந்த விசேஷத்தை நடத்தி முழுமையாக கொடுப்பது இந்த சாயின் கையில் இருக்கிறது. சாயி, நான் யாருக்கும் அவ்வளவு எளிதில் வாக்குகள் கொடுக்க மாட்டேன். இதை நீ செய், இதை நான் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் எப்பொழுது சொல்கிறேன், நீ உன்னுடைய வீட்டில் விசேஷங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், முயற்சிகளை போடு. காசு பணத்தை, செல்வ செழிப்புகளை, வசதி வாய்ப்புகளை நான் தருகிறேன். யார் உன்னை பார்த்து தேவையில்லாமல் உன்னை கேலி கிண்டல் அலட்சியம் எல்லாம் செய்வது? அவர்களெல்லாம் பார்த்து தலை குனிய வேண்டாமா? எல்லோரும் தலை குனிய வேண்டும் தானே? சீக்கிரமாக உன்னுடைய கடன்களை அடைக்கிறேன். அதற்கு பிறகு நல்லதை செய்ய உன் வாழ்க்கையில் துவங்குகிறேன். பணமோ நகையோ எதுவும் நிரந்தரமல்ல. இன்று இல்லாதது நாளை அதிகமாக கூட உன் வாழ்க்கையில் கிடைக்கும். அதனால் எதுவுமே இல்லையே என்று காலையிலேயே வருத்தப்படாமல் எழுந்து வேலையை செய்ய துவங்கு. உன்னுடைய வாழ்க்கையை நடத்த துவங்கு. உன்னுடைய வேலை என்னவோ அதை பிடித்ததை செய். இந்த காலை நேரத்திலேயே இழந்ததை பற்றி நினைக்காமல் எதெல்லாம் பெறப்போகிறோம், என்னெல்லாம் வாழ்க்கையில் செய்ய போகிறோம் என்பதை பற்றி மட்டும் நீ யோசி. எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். சீக்கிரத்தில் கைப்பிடித்து தூக்கி விடுகிறேன். அமோகமான எதிர்காலங்கள் இருக்கிறது. நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா? மறக்காதே. அப்பப்போ வந்து நான் இருக்கிறேன் என்று உனக்கு ஆறுதல் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது என்னவென்றே சொல்கிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் கூடவே தான் இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.